ஹலோ. கேக்குதா தம்பி? கேக்குதுடா. இப்ப சொல்றா. இப்ப ஓகே வந்து பாப்போமா? இப்ப என்ன ஒர்க் ஆகுது, அது வந்து என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு டீட்டெயிலா சொல்லு. எனக்கு இன்னுமே பேக் அண்ட் ப்ராசஸ் புரிய மாட்டேங்குது. இரு நான் காமிக்கிறேன். ஓகே. ஓகே, இப்போ பேசிக்கா இங்க பாத்தீங்கன்னா ஆ. நம்ம எம்ப்ளாயே லாகின் பண்ணுவோமா? ஆமா. நான் லாகின் பண்றேன். ஓகே. ஓகே, லாகின் பண்ணியாச்சு. ஆ. ஓகேவா? இப்போ பாரு, அட்டெண்டன்ஸ். ஏய். ஆ. இங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. அது அப்படியே ஸ்டாட்டிக்கா வந்துடும். நீ யாரா லாகின் பண்றியோ அவங்க எம்ப்ளாயி ஐடி இங்க வந்துடும். டீ எப்படிடா? அதே மாதிரி எம்ப்ளாயி நேமும் வந்துடும். ஓகே. இப்போ செக்இன் கொடுத்தாச்சா? செக்ட் இன் ஆ. சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. ஓகே, இப்போ செக் அவுட்னு மாறிடுச்சா செக்இன் பட்டனு? ஆ. இப்போ டேட்டாபேஸ்ல பாப்போமா? டீ. இங்க பாரு, இன்னும் செக் டீ. அவுட் பட்டன் அதனால டீ நல்லது. டேய் எப்படிடா பண்ண? அதுக்கப்புறம் இப்போ செக் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அட்டெண்டன்ஸ் செக்ட் அவுட். டீ 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 டேய் சமடா. முடிஞ்சிருச்சு தம்பி. டேய் நீ டிஸ்ப்ளேவே பண்ண வச்சடா. ஆமா டேய், இது வந்து இதுடா டேஷ்போர்ட் டிஸ்பிளேடா. இப்போ அதான் நம்மளுக்கு அதான். இது வேணும்ல. இப்போ அட்மின் சைடு வந்து ஆ டேட்டாபேஸ் என்ன இருக்கோ அதே டேட்டா ஷோ பண்ற மாதிரி இருந்தாலே போதும்டா. ரெண்டையும் ஆமா, கனெக்ட் பண்ணி விட்டா போதும்டா. அவள்தான் செலக்ட் ஆல் ஃப்ரம் அட்டெண்டன்ஸ். டேய் பாரு கீபோர்ட்லாம் சொல்ற நீ. டேய் கீபோர்டு இல்லடா, டேய் query-டா. நீ குறியடா. தம்பி டேய் 12th சமடா. படிச்சதுதான். டேய் சமடா உண்மையாவே சமடா டேய். அவள்தான். இப்ப வந்து என்னன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இப்போ இங்க புதுசா ஒரு நிமிஷம். ஆ புதுசா எம்ப்ளாயி கிரியேட் பண்ணு. புதுசாவா லாக் அவுட். இப்ப நம்ம வந்து அட்மினா தான் லாகின் ஆனா தான் எம்ப்ளாயி கிரியேட் பண்ண முடியும்ல. ஆமா ஆமா. ஓகே, கிரியேட் பண்ணு. எம்ப்ளாயி ஆட் எம்ப்ளாயி. சேலரி டேய் வேட்டு போடுறியாடா? ஓகே, ஆட் ஆயிடுச்சா? ஆ. சூரியன் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஆ. வந்து லாக் அவுட் பண்ணிட்டு ஓகேவா? ஆ. இப்ப ஐடி என்னது 18, உன்னோட ஐடி ஆ. வந்துருச்சா? டீ டீ டேய் வந்துருச்சா? வெரிடா டேய். செக்இன் செக் பண்ணு. செக்ட் இன் சக்சஸ்ஃபுல்லி. டேட்டாபேஸ் வா ஆ. 18, எம்ப்ளாயி ஐடி 18, செக்ட் இன் டைம் டேய் டேட். ஆமாடா. இப்போ செக் அவுட் டீ செக்ட் அவுட் டைம் டேட். டீ ஓகேவா? சூப்பர்டா டேய். அவ்வளவுதான். டேய் சமடா டேய். இப்போ நம்ம சம அடுத்து சம. அட்மினுக்கான டேஷ்போர்டு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப இதுக்கு வந்து என்ன எப்படி ஒர்க் பண்ணிருக்க? எனக்கு வந்து ஒரு இது பெயிண்ட் ஃபைல் ஓபன் பண்ண. ஒரே நிமிஷம் நான் லைட் ஆ. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ அதான் சொல்லு. ஓகே, இதுதான் அட்டெண்டன்ஸ் ஃபைல். ஓகேவா? ஓகே. பாரு, இப்போ செக்இன் வந்து கிளிக் ஆச்சுனா ஓகே, ஓகே. செக்இன் டைம் வந்து ஓகே. டேட்டு டைம் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல். ஓகேவா? எஸ்கியூஎல் என்னதுன்னா நம்ம அந்த எஸ்கியூஎல் queryல இன்சர்ட் பண்ண வேண்டியது. ஓ
இன்சர்ட் இன்டு ஓ அட்டண்டன்ஸ் டேபிள், அதில் எம்ப்ளாயி ஐடியும் செக்கிங் டைமும் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகேவா? ஆ அதோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி, செக்கிங் டைமு. எம்ப்ளாயி ஐடி என்னதுன்னா நம்ம ஐடி வாங்குறது, செக்கிங் டைம் வந்து இங்க இருக்கு பாரு. ஓகேவா? ஓகே இது வந்து எப்ப செக்இன் பட்டன் அழுத்தும் போது. ஓகே அதுக்கு அடுத்து செக் அவுட். அது இதுலயே செக்இன்லயே ரெண்டு இருக்குல்ல, ஒன்னு செக்இன் சக்சஸ்ஃபுல்லி, இன்னொன்னு வரலனா, அப்படி வேற ஏதாவது எரர் வந்துச்சுன்னா. ஓகே கனெக்ஷனும் எஸ்கியூலும் கரெக்டா அதான் கனெக்ஷனும் எஸ்கியூலும் கரெக்டா இருந்துச்சுன்னா செக்இன் ஆயிடும். இது ஸ்கிரிப்ட் என்னதுன்னா அலர்ட் ஸ்கிரிப்டா, அலர்ட் வந்துச்சுல்ல மேல, புரியுது. அப்படி இல்லைன்னா எரர் டியூரிங் செக்இன் வந்துடும். ஓகே இப்போ அடுத்து செக் அவுட். அந்த பட்டன் கலர் செக் அவுட் ஆயிடும். ஓகேவா? செக் அவுட் கிளிக் பண்ண உடனே இங்க இன்னொரு புது வேரியபிள் இருக்கு, செக் அவுட் டைம். ஓகே அதுல அப்ப இருக்கிற டைம் ஸ்டோர் ஆகும். ஓகே ஆனா நான் இப்போதைக்கு எந்த டைம் வச்சிருப்பேன்னா ஆஸ்திரேலியன் டைம் இருக்கும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்காது. ஓகேவா? அது சேஞ்ச் அதையும் வைக்கல. அது நான் ரேண்டமா வச்சது, அது ChatGPT கொடுத்தது அப்படியே வச்சுட்டேன் நான். அது எங்க இருக்கு, எங்க மென்ஷன் பண்ணுவ? அது எங்க இருக்கும், கனெக்ஷன்ஸ்ல இருக்கும். கனெக்ஷன்ஸ்லயா வேற எங்கேயும் இருக்கும். இப்போ இது வந்து கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா, கான்ஃபிக் அப்படின்னு? அது வந்து இன்னொரு டெம்ப்ளேட்டோட ஃபைல் அது. இப்போ SQL ஓட எப்படி கனெக்ட் பண்ணிருக்கே அதுல? ஏதாவது இங்க இருக்கு பாரு, லோக்கல் ஹோஸ்டோட எப்படி require once, இங்க connection.php இருக்குல்ல, கனெக்ஷன் PHP காமி, இங்க இருக்கு பாரு. இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகேவா? அடுத்து செக் அவுட் அதே மாதிரி தான், ஏன்னா இன்சர்ட் ஆகுது. அப்டேட் அட்டெண்டன்ஸ், முன்ன வந்து இன்சர்ட் இன்டு இருந்துச்சு, இப்போ அப்டேட் பண்றோம். ஓகே அதே இன்ஸ்டன்ஸ்ல அப்டேட் பண்றோம். செக் அவுட் டைம் ஈக்குவல் டு வேற எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு அதுல அப்டேட் பண்றோம். ஓகே இதுக்கப்புறம் இது வந்து எம்ப்ளாயி ஏற்கனவே இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றது, அது பெரிய இது எல்லாம் அந்த இது பேஜோட கோடு. ஓகே ஓகே இப்ப டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் தனியா இருக்கா? இதுதான் அட்டெண்டன்ஸோட இது. கிரியேட் டேபிள் டேட்டா அட்டெண்டன்ஸ் டேபிள் அதிலே கிரியேட் பண்ணிருக்க நீங்க? ஆமா. இப்போ இன்னொரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணனா மறுபடியும் அது கிரியேட் ஆகும் லோக்கல் ஹோஸ்ட்ல? இங்க நான் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி நான் கோட் அப்லோட் பண்ணனா கிரியேட் ஆயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் லாகின் இப்போ ஒரு நிமிஷம், இப்போ இதுல இன்புட் பார்த்துட்டு அவுட்புட் நம்ம எப்படி இதுல பாக்குறது? இதுயா அவுட்புட் இங்க எப்படி பாப்ப? அதாவது இப்போ கிரியேட் டேபிள் சூரியன் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்க ஒரு டேபிள், அத வந்து அத திருப்பி எப்படி அவுட்புட் பாப்பா? அதான் திருப்பியும் இங்க இம்போர்ட் கொடுப்பல்ல, இம்போர்ட் கொடுக்கும்போது இங்க டேபிள் சூரியன் இங்க ஒன்னு வரும். அப்போ இம்போர்ட் கொடுத்தா தான் வரும், இத ரீலோட் பண்ணாலாம் வராதுல? ஓகே ஓகே. ஆமா ஆமா, அதாவது இம்போர்ட் கொடுத்தா தான் வரும், இங்க ரீலோட் பண்ணா வராதுல? ஆமா ஆமா, ஏன்னா இது லைவ் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம அப்லோட் பண்றோம். ஓகே ஓகே புரியுது. ஓகே இப்போ டேட்டாபேஸ்க்கு தனியா கோடு, டேட்டாபேஸையும் ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி PHP கோட் எழுதிருக்கியா, கரெக்ட்டா? ஆமா. ஓகே ஓகே. அட்டெண்டன்ஸோட பேஜ் கம்மி ஒரு நிமிஷம். அதாவது அட்டெண்டன்ஸ் கோட் பேஜ், attendance.php. ஓகே ஓகே. மெயினான இது இதான்டா, இங்க தான் இந்த ரெண்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் மட்டும் தான். அதேதான் புரியுது. இப்போ அட்மின் பண்றதுக்கு என்ன ஐடியா? அட்மின் வந்து நம்மளுக்கு இந்த வேலை இருக்காது, ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு வேலை தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்சர்ட் இன்டு டிஸ்ப்ளே பண்ணனும், இன்சர்ட் இன்டு அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலா அட்மினுக்கு அட்டெண்டன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அட்மினுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ரெடி பண்ண வேணாம், அது தேவையில்லை. ஓகே, அப்படினா எந்த வேலையும் இருக்க போறது இல்ல, ஒரே ஒரு query தான். select all from attendance. select all from attendance. ஆமா, அது கொடுத்தோம்னா அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் வந்துரும். இப்போ
இப்போ நம்ம டேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம் நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல. ஹலோ. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்றோம் நீங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஐடி தனியா இருக்கு, அட்டெண்டன்ஸ் இது ஐடி தனியா இருக்கு, செக் இன் டைம் தனியா இருக்கு, செக் அவுட் டைம் தனியா இருக்கு. ஹலோ சொல்றா. இப்போ அந்த அட்மின், அதாவது அட்மின் பேஜ்ல கரெக்டா அந்த ஐடில வந்து எம்ப்ளாயியோட ஐடி வந்து அதுல போய் இருக்கணும். புரியுது, அதான் நீ சொல்றது புரியுது. நான் எப்படி தெரியுமா நான் சொல்றேன், ஒரே நிமிஷம் இரு. நீ எப்படி சொல்ற, இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கணும், அந்த டேபிள்ல இப்படி இருக்கணும்ன்றியா? கரெக்டா எப்படின்னா இதே மாதிரி தானே சொல்ற. அந்த ஐடியா சொல்லு. இதே மாதிரி தானே அதேதான். ஆமா. அதான் பேசிக்கா நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் வந்து வாங்கிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்ல, ரெடி பண்ணிக்கலாம். சவுண்ட கம்மி பண்றடா. டேய் வரேன் சொன்னா. சொல்றா. ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பேக் எண்ட்ல ஒரு வேலையும் இல்ல. வேலை இல்லையா? இப்போ அங்க எம்ப்ளாயி ஐடி வந்து இப்போ 13 கொடுத்துருக்கோம் நீங்க. கரெக்டா இங்க 13 பிரிண்ட் ஆயிருமா? பிரிண்ட் ஆயிடும். அதாவது டேட்டாபேஸ்ல இருக்கிற எம்ப்ளாயி ஐடி செக்ஷன் டேபிள்ல வந்து இங்க இருக்கிற காலமை எப்படி லிங்க் பண்ற அதான் கேக்குறேன். அதான்டா இப்ப பேசிக்கா நம்ம வந்து இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோடவே நம்ம ரீரைட் பண்ணாலே போதும்ன்றா. ஒரே நிமிஷம் இரு, இங்க இருக்கு பாரு வியூ எம்ப்ளாயி. மணி பாருல 9 மணிக்கு இப்போ முன்னாதான் இங்க பாரு. நான் 4 மணிக்கு எதிர்க்கிறோம், நீங்க 10 மணிக்கு எதிர்க்கிறீங்க. 4 மணி நேரம் கழிச்சு எதிர்க்கிறீங்க. எங்கடா 2 வைல் இருக்கா? ஆமா. ரோபோ அந்த இதுல இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகுன்னு இருக்கு. ஓகேவா? ஓ சரி. இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஓ புரியுது. ஓகே ஓகே ஓகே. புரியுதா? பேசிக்கா நம்ம இந்த ஃபைலையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமா அந்த அட்மின் பேஜ்ல? நம்ம டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணனும், அதாவது டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணனும். இதுல எந்த டேபிள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாரு எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அட்டெண்டன்ஸ் டேபிள் யூஸ் பண்ணனும். ஓகே. அதான் செலக்ட் ஆல் கரெக்ட் தான். இங்க செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி இருக்கு, நம்ம செலக்ட் ஆல் ஃப்ரம் அட்டெண்டன்ஸ்னு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸ்டார்னா ஆளா? ஆமா. டீ. ஓகே ஓகே ஓகே. இப்போ அட்டெண்டன்ஸ் டேட்டாபேஸ் காமியா? அட்டெண்டன்ஸ் டேபிள் லோக்கல்ஸ்ல. இதுல வந்து செக் இன் டைம், செக் அவுட் டைம், இதுல வந்து அவங்க எவ்வளவு ஹார்ஸ் வொர்க் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா? ஓகே பண்ணலாம். பாசிபிளா? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். செக் இன் டைம் செக் அவுட் டைம் மைனஸ் பண்ணு. செக் அவுட் டைம் மைனஸ் செக் இன் டைம். எல்லாமே பாசிபிள் தான், டோன்ட் வரி. ஓகே. இதுல வந்து அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ஆட் பண்ணுவல? இன்னும் நான் ஏற்கனவே ஒரு காலம் ஆட் பண்ணனும், எம்ப்ளாயி நேம். இப்போ நீ சொல்றத பார்த்தா 2 காலம் ஆட் பண்ணனும். எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணணுமா? ஆமா. ஓ ஆமா ஆமா ஆமா. எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணல. நான் சும்மா இப்போ சாம்பிள் வர்க்காக தான் செக் பண்றதுக்கு இது பண்ணேன். இப்போ எம்ப்ளாயி நேம் வர்க் பண்ண வைக்க முடியுமா இப்பவே? இப்பவே வா. அது திருப்பி டேபிள்ல லோட் பண்ணா எனக்கு ஐடியா வரும். டேபிள்ல லோட் பண்ணனும், அதான் வேலை. ஓ ஓ ஓகே ஓகே. சரி இரு. பாத்தீனா எம்ப்ளாயி நேம் இல்ல. இங்க வந்து நீ எம்ப்ளாயி நேம் கொடுப்பல? ஆமா. இங்க எம்ப்ளாயி நேம் கொடுப்ப. ஓகே. அப்புறம் வந்து அப்புறம் வேற என்ன வேலை பண்ணுவ? இங்க எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ்ல அந்த இதையும் சேர்த்து கொடுப்பேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், செக் இன் டைம். ஓகே ஓகே. இங்க வேல்யூஸ்லயும் எம்ப்ளாயி இங்க இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது கொடுப்பேன். இங்க ஏற்கனவே எம்ப்ளாயி நேம் அத அப்படியே கொடுத்து. எம்ப்ளாயி நேம் இருக்கே. அதான் நான் இங்க மென்ஷன் பண்ணல. அதான் டேட்டாபேஸ்ல இல்ல ஏற்கனவே. அதான்.
ஓகே சரி இந்த சரி ரைட். எம்ப்ளாயி நேம் ஏன் இப்போ இங்க வந்து இருக்குன்னா இங்க பிரிண்ட் பண்ணிருப்போம். இங்க இங்க ஆ இங்க பிரிண்ட் பண்ணிருப்போம் பாரு. ஆமா அது எங்க பிரிண்ட் ஆயிருக்குன்னா இங்க பிரிண்ட் ஆகுதுல்ல, ஓகே 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 அங்க இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நாளைக்கு வந்து அட்மின் பேஜை பிரிண்ட் பண்ண வைக்கணும் கரெக்டா? ஆமா ஓகே அது நானும் ட்ரை பண்றேன் நீயும் ட்ரை பண்ணு. ஓகேடா. அப்புறம் நான் செக் அவுட் டைம் செக் இன் டைமும் அதுவும் பார்க்குறேன். செக் அவுட் டைம் செக் அவுட் டைம் செக் இன் டைம் எதுக்கு எது சொல்ற? சி டியூரேஷன் டியூரேஷன். டியூரேஷன் அது பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ கிரியேட் எம்ப்ளாயீஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ண முடியுமா? ஸ்பெசிஃபிகேஷனா அது பேர் என்ன? ரோலா? ஸ்கெட்யூல் ஸ்கெட்யூலா? ட்ரை பண்ணி பாப்போம்ன்ற. அது ஆனா அவசரம் இல்லடா. நம்ம இந்த கோட பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. சரி சரி. அதாவது நம்ம பேரோல் ஆட் பண்ற மாதிரி இருந்தா அது தேவைப்படும். புரியுது புரியுது. நம்ம அட்டெண்டன்ஸ் சப்போஸ் சீக்கிரம் முடிச்சோம் ஒரு 2-3 டேஸ் முடிச்சோம்னா அப்புறம் பேரோல் ஒர்க் பண்ணலாம் நம்ம. சரி நான் இது உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். எப்படி அனுப்பிச்சு விடுறேன்? டிரைவ்ல போட்டு அனுப்பிச்சு விடுறேன். இப்பயே அனுப்பிச்சு விடு. இப்பயே ஓபன் பண்ணி அனுப்பிச்சு விடு. அப்புறம் வந்து இதுல டேட்டாபேஸோட தான் வரும். ஆமா ஓகே. சூப்பரா டே. ஈஸியா தான் இருக்கு. அப்போ இந்த மட்டும் கத்துக்கிட்டா போதும்ல. நம்மளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் PHP என்னன்னு கூட தெரியாது. ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணவே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் தான் லோக்கல் ஹோஸ்ட் தெரிய வந்துச்சு, சாம்பிள் தெரிய வந்துச்சு, PHP யூஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு. அதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கற்றுக்க வேண்டியதான்டா. சூப்பர் சூப்பர். ஓகே 5800 ஃபைல் இருக்கு. 2800? 5800. ஆமாடா. சூப்பர். போட்டோஸ் இருக்குல நிறைய. ஓகே ஓகே. இதுல வந்து எம்ப்ளாயீஸ் இல்ல அட்மின் தான போட்டோ ஆட் பண்ண முடியும். இல்ல எம்ப்ளாயீஸ்க்கு ஆட் பண்ணலாம். எம்ப்ளாயீஸ்க்கு போட்டோ ஆட் பண்ணலாமா இந்த வெப்சைட்ல? ஓகே. இங்க பாரு, இங்க ஸ்டோர் ஆயிருக்கு எம்ப்ளாயீஸ்ல. டீப் இன்டிங்க ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தியா? ஆமா. ஓகே ஓகேடா. நம்ம அட்டெண்டன்ஸ் பேஜ் கூட முடிச்சிட்டோம். நீங்க நம்ம பேரோலுக்கு வந்து கொஞ்சம் டைம் கேட்டாலும் கேட்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுத்துக்காம கரெக்ட்டா ஆன் டைம்ல எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க செமையா இருக்கும். ஓகே. எப்படி இந்த ரெஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சா? எந்த ரெஃபரன்ஸ்? இந்த மாதிரிலாம் கோட் எடுத்ததெல்லாம் இங்க பாரு. ஒரே ட்ரைல வந்துருச்சா ChatGPTல? டேய் இங்க பாருடா. இப்போ SQL டேட்டாபேஸ்ல வந்து டக்கு டக்குன்னு ரீலோட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி வர்க் பண்ண? அதான் கடுப்பாகுமே. அது ரீலோட் பண்ணி அவுட். டேய் ChatGPTல எனக்கு செகண்ட் ட்ரைலே வந்துருச்சு. ஏன்னா நான் ட்ரெயின் பண்ணது பாரு. I will be giving the multiple programs எல்லாம் சொல்லி ஓவரா ட்ரை பண்ணி வச்சிருக்கா. இங்க பாரு. This is the file name connection.php and this is the code. File name அதுக்கப்புறம் this two files are in the folder named employee எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. தேவையானது மட்டும் போட்டுருக்கே அப்படியே. ஆமா. AI டெவலப் டெவலப்லடா. இது ட்ரெயின்ரா. ஐயோ ஐயோ. ஏன்டா ஒரு AI ட்ரெயின் பண்ணி அதுகிட்ட இருந்து ஆன்சர் எடுக்கறியாடா தம்பி? ஆனா இது சேஃப் இல்ல. நம்ம வந்து லோக்கல்லா ஒரு AI வச்சுக்கணும். நான் அந்த A2D வந்து வீடியோ பார்த்திருக்கேன். அது AI நம்ம லோக்கல் டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். லோக்கல் டிவைஸ்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கா?
ஆமா. எனக்கு இது ட்ரஸ்டடா இல்லனா ஏதாவது இதாயிடுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன ஆயிடுமா? இது அவனுங்களுக்குலாம் தெரியும் நம்ம கொடுக்கறது இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம். ஆமா, அவனுங்க அதை வச்சு என்ன பண்ணுவானுங்க? எது வேணாலும் பண்ணாண்டா. இது சேஃப் கிடையாது. ஒரு கம்பெனியோட ப்ரோக்ராம் நம்ம வந்து ஆன்லைன்ல விடுறது. ஓ சரி. இப்ப லோக்கல் மிஷின்ல நம்ம ஒரு ஏஐ வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம மிஷின்குள்ளேயே சுத்தி சுத்தி நிற்கும். சரி, லோக்கல் மிஷின்ல எப்படி ஏஐ வச்சுப்ப? ஏற்கனவே ட்ரெயின் பண்ண மாடல் எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி பண்ணுவ? அது டேய் நீ அது பார்த்தது இல்லையா? இல்லையே. பாரு. யாருக்கும் பொதுவாக ஒரு சொத்து வரி உயர்வு அப்படின்னு வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆய்வு செய்யறன்ற பேர்ல இவன் நெட்வொர்க் சங்க் பாப்பியா? I built an AI server for my daughters. Well, first it was more for me. இவன் வந்து நெட்வொர்க் சங்க் இவன் வந்து நான் எப்ப 11th ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் வீடியோஸ். டேய் அதனால தான் இப்ப ஈஸியிலயும் போட்டு தாக்குறியாடா? இல்லடா, நான் இப்ப கொஞ்ச நாளா இவன் பாக்குறது இல்ல. இவன் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஹேக்கிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஹேக்கிங் கோர்ஸ் பார்த்தேன். இவன் தான் SQL இன்ஜெக்ஷன் அது மாதிரி டேர்ம்ஸ்ல எனக்கு இது பண்ணா இன்ட்ரோ듀ஸ் பண்ணான். ஓ இவன் போய் பாரு, செம்மையா இருக்கும் கான்டென்ட்லாம். இது பேர் என்ன? நெட்வொர்க் சங்க். நெட்வொர்க் சங்க். ஓகே. இவன் என்ன போட்டுப்பான் லோக்கல் அந்த ஏஐ சர்வர் பத்தி? இவன் எப்படி நம்ம லோக்கல் மிஷின்ல எப்படி ஒரு ஏஐ பில்ட் பண்றதுன்னு போட்டிருப்பான். ஓ அது வந்து நம்ம ஏபி யூஸ் பண்ணுவோமா ChatGPT-யோடது? ஏபியில் நம்ம டைரக்ட் டேட்டாஸவே டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் மிஷினில் வச்சுப்போம். ஆனால் என்னோட லேப்டாப் தாங்காது, உன் லேப்டாப் தாங்கும். ஓஹோ சரி சரி சரி. பாரு எல்லாமே போடுவான். இங்கே பாரு, புட் யுவர் வெப்சைட் ஆன் தி டார்க் வெப். நான் பேசிக்காக வந்து மெயினாக பார்த்தது ஒரே ரீசன் இவன் ஹேக்கிங் பற்றி நிறையா போடுவான். இங்கே பாரு SQL இன்ஜெக்ஷனு. SQL injections are scary-யா? இல்லடா அவன் சொல்றான். என்ன அது என்ன SQL injections என்னது? டேட்டாபேஸ் அட்டாக். ஓ பரவாயில்லையே. இவன் எல்லாமே போட்டிருப்பான். ஓகே ஒரு ஜன உள்ளே வர மாட்டேங்குது. என்ன பண்ண? உள்ள போக மாட்டேங்குது. ஓகே 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 சரி. நான் இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இப்போ என்ன ஒர்க் பண்ண? நான் அட்மின் பேஜில் தானே ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகேடா ரைட். கோட் போட்டியா டிரைவ்ல? டிரைவ்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே அது அப்லோட் ஆனோன்னு சென்ட் பண்ணிடுறேன் லிங்க். ஓகே அதை வந்து எனக்கு வியூ பண்ற மாதிரி பண்ணிடுறா. சரி ஓகே சரி. டைம் ஆயிடுச்சு, தூங்க போ. ஓகே நானும் தூங்க போறேன். ரைட்ரா. ஓகே லீவ் பண்ணிட்டா? ரைட்ரா பாய். பாய். ஓகே.